கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகாபரிவா ஒருமுறை திரிவேணி சங்கமம், அலகாபாத்தில் இருக்கிற திரிவேணி சங்கமத்தில் அவர் தீர்த்தமாட செல்வதற்காக புடைசூழப் போகிறார். மடத்தினுடைய அவருடைய சிப்பந்திகள் எல்லாம் கூட போகிறார்கள். பெரியவா திரிவேணி சங்கமத்தில் தீர்த்தமாட வருகிறார் என்று தெரிந்தவுடனே அந்த ஊரில் இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும் வந்து சேர்ந்து விடுகிறார். பல்லாயிரக்கணக்கான பெருமக்கள் பெரியவா தீர்த்தமாடுவதை பார்த்து அந்த நாமெல்லாம் அதை தீர்த்தமாடுவதை பார்த்து புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்று நதிக்கரையிலே நிறைய பேர்கள் கூடியிருக்கிறார்கள். பெரியவா தீர்த்தக்கரையிலே நீராடுவதற்காக உள்ளே போகி கொண்டிருக்கிறார். தீர்த்தம் ஆடுவதற்காக முயற்சியை செய்கிற பொழுது அங்கிருந்த அலைகள் அப்படியே வேகமாக வந்து பெரியவாளை தொட்டு பெரியவா அந்த தீர்த்தம் ஆட வேண்டும் என்ற அலைகளெல்லாம் சந்தோஷப்பட்டு அப்படியே ஓடி வருகின்றனவா. அப்படி வருகிற பொழுது அந்த அலைகளோடு சேர்ந்து ஒரு முதலையும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கரையிலே, அலகாபாத் நதிக்கரையிலே இருந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் எல்லாம் சத்தம் போட்டு கத்துகிறார்கள், பெரியவா அங்கே முதலை வருகிறது, பெரியவா நீங்கள் ஓடி வந்து விடுங்கள், பெரியவா உங்களை அந்த முதலை துன்புறுத்தி விடும் பெரியவா என்று கத்துகிறார்கள். அந்த கத்துகிற செய்தியெல்லாம் பெரியவா காதிலே விழுந்தாலும் பெரியவா அப்படியே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அப்படியே நினைத்து கொண்டு உலகத்தை காக்கிற சர்வேஸ்வரர் அல்லவா, அப்படியே முதலை அவர் பக்கத்திலே வந்துவிட்டு மகா பெரியவாளை அப்படியே தலையை ஆட்டி தரிசனம் செய்துவிட்டு வந்த வேகத்திலேயே அப்படியே போய்விட்டதா. அந்த நதிக்கரை இருந்தவர்களெல்லாம் அந்த முதலை ஒன்றும் செய்யவில்லை என்று சந்தோஷத்தில் மிதத்து கொண்டிருந்த பொழுது பெரியவா அங்கே தீர்த்தமாடிவிட்டு வெளியே வருகிறார். அந்த கூட்டத்தோடு சேர்ந்து செல்லம்மா பாட்டி என்கிற ஒரு பாட்டியும் இருக்கிறார். அந்த பாட்டி நாம் எப்படியும் கேட்டுவிட வேண்டும் பெரியவாடத்தில் என்று சொல்லி பெரியவாட்டை கேட்கிறார். கேட்க வேண்டும் என்று முனைப்பு வருகிற பொழுது மகா பெரியவா சொல்லுகிறார், அன்றைக்கு பகவத் பாதாள் ஆதிசங்கரர் அங்கே இருக்கிற பொழுது ஒரு முதலை வந்து அவரை பிடித்து கொண்டு அவருடைய தாயார் ஆரியாம்பாளிடம் உங்களுடைய குழந்தையை இந்த சந்நியாச தர்மத்திற்கு கொடுத்தால்தான் உயிரோடு விட்டு விடுவேன் என்று சொல்ல, ஆரியாம்பாளும் அன்றைக்கு சத்தியம் செய்து அன்றைக்கு முதலை இடத்திலே சத்தியம் செய்தனுடைய விளைவுதான் அன்றைக்கு அந்த முதலை அவரை விட்டது. ஆனால் அதே முதலை தான் அன்றைக்கு அந்த முதலையாக இருந்த அவர் அன்றைக்கு ஆரியாம்பாளை கேட்டுக்கொண்டு சத்தியம் வாங்கி கொண்டு அந்த குழந்தையை விட்டது. அன்றைக்கு குழந்தையாய் இருந்த பாலகன் இன்றைக்கு சந்நியாச ரூபத்தில் வந்ததன் விளைவோ என்னமோ தெரியவில்லை. அதே முதலை என்னிடத்திலே வந்து பார்த்துவிட்டு சந்நியாசியாக பார்த்த சந்தோஷத்திலே தான் மறுபடியும் வந்து அது சென்று விட்டதோ என்று சிரித்து கொண்டே பெரியவா பக்கத்தில் இருந்தவரிடத்திலே அந்த செய்தியை சொன்னாராம். ஏனென்றால் உலகத்தில் காக்கிற இரட்சகனாக விளங்கி கொண்டிருக்கிற மகா பெரியவா, வேதத்தில் ரொம்ப பெரிய வேத வித்தாக இருக்கிற மகா பெரியவாளை என்றைக்கும் இது போன்ற துன்பங்கள் சன்னியாசிகளுக்கு வந்துவிடாது என்பதை நிரூபிக்கிற விதமாகத்தான் அன்றைக்கு பெரியவா அந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடிய பொழுது வந்த முதலை அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்ட செய்தியை மற்றவரிடத்தில் சொல்வதை பார்த்து மற்றவர்களெல்லாம் பெரியவா நம்முடைய சர்வேஸ்வரன், உலகத்தை காக்க வந்த ஒரு பெரிய இரட்சகன், காமாட்சி என்றெல்லாம் நினைத்து கொண்டு பரமேஸ்வரன் என்றெல்லாம் நினைத்து மகா பெரியவாள் காலிலே விழுந்து எல்லோரும் விழுந்து வணங்கினார்களாம். நாமும் மகா பெரியவாளை விழுந்து வணங்கி நாம் பெரியவாவை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு நாம் பெரியவாளை தினசரி வணங்கினால் நமக்கு பல்வேறு சிறப்புகள் வாழ்க்கையிலே வரும் என்பதை நிரூபிக்கிற விதமாகத்தான் பெரியவாளுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தின் குரல் மூலமாக நேரடியாக மகா பெரியவாளை தரிசித்த மக்கள் எல்லாம்
தன் துன்பத்தை போக்க வேண்டும் என்று பெரிவாடத்தில் காஞ்சிபுரம் வந்து விழுந்து வணங்கிய மக்களுக்கெல்லாம் அவர் சொல்லாமலேயே அருள்பாலித்த சம்பவங்கள் நிறைய உண்டு. அது வரும் நிகழ்வுகளில் நாம் அது பற்றி சிந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மகா பெரிவா என்கிற பேரமுதத்தை தினந்தோறும் வணங்குவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.